ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த கருவமுத்த செடி பூ எப்படி பூத்துருக்கு பாருங்க. அப்படியே போகலாம். பம்மியில் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வானதி எந்திரிக்கல பாருங்கள், அப்படியே ஜாலியாக படுத்து தூக்கிட்டு இருக்குது. தங்கம், ரெண்டு பேரும் பாருங்க, நந்துவும் தங்கமும். மேய்ட்டுன்னு கட்டனா நந்து பாருங்க புல்லு சாப்பிடுது. தங்கம் பச்சை புல்லே சாப்பிட மாட்டேங்குது, வைக்கோல் புல்லு தான் சாப்பிடுது. நந்து, அங்கே என்ன மண்ணு தின்னாதரா? இங்கே பாரு. இங்கே பார் மேலே. நந்து, தங்கம் தங்கம் தங்கம், போய் மேய். வெயில் அடிக்குதா? போ அந்த சைடு. இது பவளமல்லி செடி, அதில் தான் கட்டியிருக்க தங்கத்தை. ரெண்டு பேரும் பாருங்க, தலையை முட்டிக்கிட்டு. தங்கம் வா இந்த சைடு, அவனையே போய் தொந்தரவு பண்ணுற. தங்கம், காலை எடுமா, வா மந்தாண்ட. என்னை தட்டி விட்றாத, வா. காஞ்ச புல்லாக தான் சாப்பிடுது. இந்த பூ பாருங்க, எல்லோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. துத்திக்காய் பாருங்க, மத்துக்காய், துத்திக்காய் மத்து போலவே இருக்கும் பாருங்க. இது மை தங்கம். நம்ம அப்படியே சோளக்காட்டுக்கு போகலாம். வழியே எங்கே இருக்குதுன்னே தெரிலங்க. வறட்சன்னைக்கு வந்து கலர் அழகாக இருக்குது. நாங்கள் வந்து இது மயில் தோகை இலைன்னு சொல்லுவோம். பியூட்டிஃபுல். நம்ம சோள பயிர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் பூட்டை வைக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி இருந்தால் இன்னும் உயரமாக வந்திருக்கும். தண்ணி இல்லை, இந்த அளவில் இருக்குது. இதுங்க பூட்டையை காட்டுற பக்கத்தில். சோளம் பூட்டை வந்துருச்சிங்களா? இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா மாட்டுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். மழை வரலையே, அப்படியே கலர் மாறிடுச்சு பாருங்களேன். க்ரீனாக இருக்கும். இவ்வளோ உயரம்தான் இருக்குது.
கொக்கு பறந்து போகுது. கிளி எப்படி கத்துது பாருங்க, சவுண்டு. எங்கடி இருக்கிற? இதெல்லாம் இன்னும் போட்டு வரல பாருங்கள். அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது. மழை இருந்துச்சுன்னா எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி போட்டு வந்திருக்கும். இட்ஸ் ஓகே, வரும், எது பார்ப்போம். கொய்யா மரத்தில் காய் இருக்கா? கிளி சவுண்டு கேட்குது. காய் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிது அங்கங்கே ஒன்று ஒன்று. எப்போவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காற்று எப்படி அடிக்குது பாருங்களேன். இந்த இலை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது வந்து அரச இலை. அந்த பூ இருக்கிறதோட கொடி இலை அது வந்து எப்படி இருக்கு பாருங்கள். இது டிசம்பர் பூ இல்லை, ஆனால் டிசம்பர் பூ மாதிரி இது ஒரு பூ. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். காய் வச்சிருக்கு. இது வந்து சிவப்பு கொய்யாக்காய். இந்த சைஸ் எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல பாருங்கள். இங்கே கூட அதுதான் கிளி கத்துது. இங்கே கூட இருக்குது பாருங்கள், மேலே தெரியுதுங்களா? ஷப்பா அதுக்கு மேலே தூக்க முடியல. பிஞ்சு வச்சுருக்கு இப்போ தான். நல்ல வெயில் வருது. வெள்ளை கரிசனாங்கண்ணி கீரை பூ பாருங்கள், எவ்வளோ பூ இருக்குது. காய் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. தெரியுதுங்களா? இது வந்து ஒயிட் கலர் பெரிய கொய்யாக்காய். அதுக்கு வேலை கிளியெல்லாம் கத்துதுங்க. இங்கே ஒன்று இருக்குங்களா, அப்படியே பாருங்கள் அந்த சைடு. இங்கே ஒன்று தொங்குது. கிளி கத்துறதை வச்சு தான் காய்ச்சிருக்குது இல்லையே தெரியுது. பழையும் பழுத்து இருக்குது பாருங்கள். பழுத்து காக்கா சாப்பிட்ருச்சு. இன்னும் ஒரு பழம் இருக்குது. ஆஹா, நேற்று பார்த்துருந்தா கூட அறுத்துருக்கலாம். இன்னும் ஒரு பழம் இருக்குது. அது மதியத்துக்குள்ளே கொத்திரும். நம்ம மேலே இருக்கிறது கூட பறிச்சிடலாம். வந்தால் தானே இந்த பக்கம். தொட்டா சுரங்கி. இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்கள்.
மூக்குரட்டை செடி பாருங்கள். இது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க இது இந்த பூ மாதிரி இப்படி அடையாளம் இருக்கும், பார்த்துக்குங்க. துத்தி செடியோட பூ மொக்கு என்ன அழகு! உனிமுள் பூ சூப்பராக இருக்குதுங்களா? காற்று அடிச்சிட்டே இருக்குது. இல்லைண்டி ஒரு நிமிஷம். பழங்களை பாருங்க இங்கே. இது கல் உரலுங்க. அதில் தான் தண்ணி ஊற்றி வச்சிருவோம். அது மாதிரி எல்லா மாட்டுக்கும் இருக்குது. இப்போ தண்ணி இல்லை, அதிலே கட்டிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிடலாம். எல்லாமே உரல் தான் பாருங்கள். கல்லுலேயே செஞ்ச உரல். அங்கே ஒரு உரல், இங்கே ஒரு உரல், 5 உரல் இருக்குது பாருங்கள். சரி போகலாம். இந்த காக்கா பாருங்கள் எப்படி பார்த்துருக்குன்ட்டு. எப்படி குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குது பாருங்களேன். திருப்பி பார்க்குது. நல்லா திரும்பிக்க. வா 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 இங்கே வா. அதை தேடி இங்கே ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இதில் ஒருத்தவங்க இருக்காங்க. இங்கே பாருங்க, அவங்க ஃப்ரெண்டு. எப்படி பாருங்கள், மாட்டை போய் முடியெல்லாம் பிச்சு பிடுங்குது. காதுக்குள்ளே போய் நீ போலியா? குட்டி காக்கா போல் இருக்குதுங்க. அதுதான் பறக்க மாட்டேங்குது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் நிற்காது. இது உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. பயப்படாமே நிற்கிதே. ஏம்மா கொத்திடாத. குட்டியாக இருக்குமோ? இந்த அம்மா காக்கா வந்துருச்சு. அப்பா கிளி பாருங்க, சவுண்டு. இங்கே பாருங்கள் மயில் தெரியுதுங்களா? சப்போட்டா மரத்தில் பழம் இருக்குது, அதுக்காக வந்திருக்கோங்கன்னு நினைக்கிறேன். போச்சு, திரும்பிச்சே. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. நல்லா வெயில் அடிக்குதுங்க. சூரிய வெளிச்சம் பாருங்கள் எப்படி உள்ளே வருதுன்னு.
எங்கே இருக்குன்னு தெரியலையே. சப்போட்டா மரத்தில் உட்காந்துருக்கும் போல இருக்குது. இந்த கீரை சர்க்கரை கீரைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியுங்களா? இது எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியல. நிறைய இருக்குது. மாட்டுக்கு தான் போடுறோம். நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. ஒன்று அப்படியே கீழே போட்டோமாவே தப்பிச்சு வந்துடுது. எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ புதராக இருக்குது. எப்படி போகிறது? தளமும் இல்லை. காடு எங்கே இருக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் தோப்பு இருக்கிற லட்ச இது உள்ளே போகணும். இன்னும் இந்த இளநீ வந்து வெள்ளையாகவே இருக்கும். அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள். மரமெல்லாம் தெரியுதுங்களா? நான் அந்த சைடு போகணும். உள்ளே போய் எடுக்க கூட தெரியல. தெரியுதுங்களா? சந்தில் தான் இன்றைய வீடியோங்க. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய். இயற்கை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.